பாட்டர நம்பு எல்லா காட்டினா பம்பு. ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் தீபக்கின் இனிய மாலை வணக்கம். இது நிப்பான் பெயிண்ட் ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட் வழங்கும் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கிலாடி சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே அண்ட் பவர்ட் பை ஃபாக் கோல்ட். ஜீ தமிழ் என்னுடைய பயணம் ஆரம்பிச்சது மிஸ்டர் மிஸ்ஸஸ் கிலாடி சீசன் 1ல தான். ஸோ அதுலேருந்து நாங்கள் ஏகப்பட்ட ஷோஸ் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த ஷோ எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஷோ. அண்ட் அஃப்கோர்ஸ் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கிலாடிஸ் இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஷோ மாதிரி இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் வெறும் எங்க டீமும் நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண ஏகப்பட்ட பேர், அவங்களுடைய உழைப்பு எல்லாருக்குமே தெரியும். நூற்றுக்கணக்கான பேர் சேர்ந்து வேலை செஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்மளால ஒரு வாரமும் கொடுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த தருணத்தில் ஐ வுட் லைக் டு சே ஹேட்ஸ் ஆஃப் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஃபினாலே அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி எது வந்தாலும் எங்க ஜீ தமிழை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எப்பவுமே ஒரு டியோ கோ ஆங்கர் இருப்பாங்க, இந்த கோ ஹோஸ்ட். எங்க கூட்டலாமா? Can we have the daring and fantastic personality Archuba? Let's welcome everyone to Mr. and Mrs. Kiladi Season 2 Grand Finale! தீபக், சமீபத்துல இன்ஃபேக்ட் உங்களுடைய எல்லா வாரங்களுடைய நிகழ்ச்சியும் நான் பார்த்திருக்கேன், ஃபாலோ பண்ணிருக்கேன். என் மகள் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ரசிகை, இந்த நிகழ்ச்சியின் மிகப்பெரிய ரசிகை. அண்ட் இங்க இருக்கும் 5 ஃபைனலிஸ்ட், ட்ரூலி டிசர்விங் ஃபைனலிஸ்ட். சோ முதல்ல உங்களுக்கு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் புட்டிங் யுவர் செல்ஃப் த்ரூ ஆல் ஆஃப் தட். இத்தனை வாரங்கள் அவ்வளவு கடுமையான உழைப்பு அண்ட் உங்களுக்குள்ள இந்த அழகிய ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த பியூட்டிஃபுல்லான ஜர்னி பத்தி நீங்க பேசும்போது சொன்னீங்க உங்களுடைய பயணம் ஜீ தமிழ்ல ஆரம்பிச்சது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. பட் இங்க இருக்கும் பல கண்டெஸ்டன்ட்ஸ் வந்து அவங்களுடைய வித்தியாசமான புதுமையான ஒரு முகம் நம்ம பார்த்தது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. எனக்கு பல மெமரிஸ் ஆஃப் திஸ் ஷோ இருக்கு, உங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கும், இங்க இருக்கும் கண்டெஸ்டன்ட்ஸ்க்கும் அதிகமாக இருக்கும். அந்த பியூட்டிஃபுல்லான ஜர்னி பத்தி ஒரு சில விஷயங்கள் எப்படி ஷேர் பண்ண போறீங்க கூட? ஜர்னி பத்தி சொல்லணும்னா ஆரம்பிச்சேன்னா அதுக்கு பாட்டு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு எபிசோட்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு பேர்கிட்டயுமே நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. சோ குவிக்லி ஒரு ஜர்னி ஏவி பாத்துடலாமா? I think that sounds better. Yeah. So let's watch the beautiful journey AV Mr. and Mrs. Kiladi's ஓட அழகான பயணம் இது உங்களுக்காக. 10 கில்லாடி ஜோடிகள், 13 வாரங்கள், 12 ஆபத்து நிறைந்த சவால். இந்த சவால்களை பாதுகாப்பாய் வழிநடத்திய ஓர் உன்னத தொகுப்பாளர். இது மிஸ்டர் மிஸ்ஸஸ் கிலாடிஸ் சீசன் 2. நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே மிரட்டும் உயரத்தில் இவர்கள் செய்த சாகசம் காண்போரை மெய் சிலிர்க்க செய்தது. மன உறுதி, தன்னிகரில்லா வீரம், உடல் வலிமை என ஒவ்வொரு போட்டியிலும் தங்களது திறமைகளை நாடறிய செய்தனர் நமது ஜோடிகள். வாரம் வாரம் ஒவ்வொரு போர்கள், ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி இலக்கை எட்ட இயலா ஜோடியை வெளியேற்றும் முடிவையும் நமது ஜோடிகளை தீர்மானித்தனர். தரைத்தளத்தில், நீருக்கு அடியில், வான் உயரத்தில் தங்களது சாகசத்தை நிறைவேற்றி காட்டிய நமது கில்லாடி ஜோடிகள் மேலும் ஒரு படி முன்னேறி கடல் கடந்து சென்று பூச்சிகளோடு போராட்டம், நெருங்க முடியா புலிகளை நெருங்குவது, விஷப்பாம்புகளை கடந்து செல்வது என தங்களது வீரத்தையும் மன தைரியத்தையும் உலகறிய செய்தார்கள். 3 சாவி தான் ஒரிஜினல், ஒரு டூப்ளிகேட். ஒன்னாவது கண்ணீர், பயம், வேதனை, சண்டை இவை அனைத்தையும் எதிர்கொள்ள நமது ஜோடிகளுக்கு உறுதுணையாய் நின்றது இவர்களது காதல். I'm happy. Thank you.
10 ஜோடிகளாய் களமிறங்கிய நமது கில்லாடிஸ் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஜோடியை வெளியேற்றி இன்று 5 ஜோடிகள் மட்டுமே இறுதிச் சுற்று போட்டியாளர்களாய் மகுடம் சூட்டிக் கொண்டனர். மேலும் தங்களுக்குள் இருக்கும் காதலையும் அன்பையும் வீரத்தையும் தங்களுக்கே உணர்த்து காட்டிய களம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி சீசன் 2 என்பதில் பெருமை கொள்கிறது ஜீ தமிழ் தொலைக்காட்சி. What an absolutely stunning journey that has been. இதை பார்க்கும்போது 1000 thoughts இருக்குல்ல தீபக் உங்களுக்கு? நிச்சயமா ஒரு ஃப்ரேமும் பார்க்கும்போது வந்து அந்தந்த எபிசோட் அந்தந்த டாஸ்க் யார் யார் என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, என்னென்ன பேசினாங்க, எப்படி இப்படிலாம் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது வந்து இட்ஸ் லைக் டேக்கிங் பேக் டு ஆல் த எபிசோட்ஸ். அன்பிலீவபிள். உண்மையிலேயே தீபக் இந்த ஜேர்னியை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கு. ஒரு பெண்மணியாக பெருமையாகவும் இருக்கு. இத்தனை டாஸ்க்ஸ்ல சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசடா அப்படின்வாங்க. பட் இங்க சக்தி 70% சிவன் 30% தான் இருந்திருக்காரு. நிச்சயமா இந்த கில்லாடிஸ் சீசன் பொறுத்த வரைக்கும் I think we should give a big round of applause to all the women out here because முக்காவாசி பாத்தீங்கன்னா 70% of the tasks were female oriented தான் இருந்துச்சு. தீபக் உங்க ஸ்டைல்ல like you always show அந்த extra respect and the extra love for beautiful women. இங்க இருக்கிற அவ்வளவு ஸ்ட்ராங்கான womenக்காக ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களுடைய பெட்டர் ஹாஃப்காக எழுந்து நின்னு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து அவங்களுக்காக பெரிய கைத்தட்டு. ஏன்னா இதை நம்ம வீட்டுல செய்யவே மாட்டோம். அச்சுமா 10 அற்புதமான ஜோடிகள் தான் ஆரம்பிச்சோம். பட் அந்த 10லயும் பாத்தீங்கன்னா 5 எக்ஸ்ட்ராடனரி ஜோடிஸ் தான் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. சோ அந்த ஜோடிஸ் ஒருத்தரையா நம்ம மேடையில் பார்க்கணுன்றது என்னோட ஆசை. So can we have Karthik and Ravi? Very warm welcome. கார்த்திக் and Radhi, உங்களுடைய இந்த பியூட்டிஃபுல் ஜேர்னியை பத்தி இங்க இருந்து இந்த ஜேர்னி ஆரம்பிச்சு as a couple எவ்வளவு டுகெதர் நீங்க இதுல வளர்ந்துருக்கீங்கன்ற ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். டெஃபினெட்லி வந்து இந்த ஷோனால எங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்ட் ஒன்று கிரியேட் ஆச்சு. லைஃப்ல நிறைய விஷயங்களை கிராஸ் பண்றதுக்கு நிறைய எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது இந்த விஷயம். ரத்திக்கிட்ட நான் நிறைய விஷயம் நான் எல்லாத்தையும் பேசிடுவேன். நான் எங்க 2 பேத்துக்குள்ள எந்த ஒளிவு முறையுமே இருக்காது. பட் ஸ்டில் நான் வந்து ஒரு பர்சனலா அவங்களுக்கு தெரியாம நான் வந்து பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு பண்றதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் அதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு நானே கைப்பட எழுதின ஒரு லெட்டர் ஒன்று இருக்கு. அதுவும் ஒரு என்னால முடிஞ்ச ஒரு ஸ்மால் கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ லெட்டர் ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம் வாங்க. Mommy, always I wanted to write a letter to you. I'm making use of this opportunity here. All I can say is, you are the best thing happened in my life. This might sound cheesy, but you know how much I love you. And yes, I have so many things running inside my head right now. When I write this letter and I wanted to share few sweet memories. The day you texted me first, it was July 31st, 2016, around 11:15 p.m. 1:15 p.m. That was the day my parents were talking about you to me, and the same day you texted me. I really liked the boldness. நான் உன்னை மாமின்னு ஏன் கூப்பிடுறேன்னு தெரியுமா? நீ எனக்கு ஒரு பெரிய பேக் போன். மென்டலி நீ எனக்கு நிறையா ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்க. நான் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிளில் இருக்கும்போது நீ என் பேஷனை புரிஞ்சுக்கிட்டே எனக்கு சப்போர்ட் பண்ண. இது போதும் எனக்கு. ஐ வில் அச்சீவ் ஃபார் ஷுர் மாமி. ஐ நோ ஐம் லக்கி அண்ட் யூ நோ மை லவ் ஃபார் யூ இஸ் லிமிட்லெஸ். அண்ட் சாரி, சீரியஸ்லி நான் உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி. சீரியஸ்லி நான் உனக்கு எதனா ஹர்ட் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிக்கோ. உனக்கு தெரியாமல் ஹேவ் தாட் அபவுட் திஸ். இது வந்து என் மைண்டில் என்றைக்குமே இருந்தது. நான் என்னைக்காச்சும் வந்து ஒரு ப்ரெஷராக
இல்லாமல் என் ப்ரொஃபஷனில் வந்து சீக்கிரமாகவே டைம் வேஸ்ட் பண்ணாமல் அச்சீவ் பண்ணி உன்னை வந்து என்னோட கிங்டமில் ஒரு குவீன் மாதிரி ஒன்று உட்கார வைக்கணுன்றது வந்து என்னோட ஒரு பெரிய ஆசை. இது எனக்கு நிறையா சப்போர்ட்ஸ் வந்து எனக்கு ரத்தி பண்ணுவாங்க எனக்கு. ஸோ நான் எப்போனா ப்ரூவ் பண்ணுவேன்றதில் ஃபஸ்ட்டு இவங்க தான் இருப்பாங்க, எங்கள் அம்மா அப்பா இவங்கெல்லாம் தான் வந்து முன்னாடி நிற்பாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இந்த லெவலுக்கு வந்து சப்போர்ட்டிவான ஒரு ஒய்ஃப் கிடைச்சது வந்து ஐம் சீரியஸ்லி லக்கி அண்ட் ஐம் பிளஸ்ட். அதனால் தப்பாக எதனா எழுதிங்கன்னா அச்சச்சோ. அதுக்காக அவங்களே ஓபன் பண்ணி பாருங்க. Wow, that's a lovely ring. I love you couple, youngest couple, Tiger Shiva and Dhanlakshmi. உண்மையிலே சொல்றேன், இந்த காதலிக்கிற டைம் இருக்குல்ல, அது வாழ்க்கையோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபேஸ். அது 8 ஆண்டுகள். அண்ட் உலகத்துக்கு முன்னாடி இவர் தாங்க நான் காதலிக்கிறவரு, இவர் தாங்க நான் காதலிக்கிறவா அப்படின்னு சொல்லி ஒரு என்டையர் 13 வாரங்கள்ல இருக்கும் வித்தியாசமான டாஸ்க்ஸ்ல ஒவ்வொரு டாஸ்க்லயுமே ஐ லவ் யூ ஏல ஓடுறதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. வீட்டுக்கு போன உடனே பெரிய பூசணிக்காய் எடுத்து சுத்தி போட்டுக்கோங்க. உடனே adorable couple. Yes, exactly. அதுவும் திருமண வாழ்க்கைக்கு முன்னாடியே வந்து இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி 2 பேருமா இணைஞ்சு ஒரு நிகழ்ச்சியில வந்து அதுவும் டேரிங்கான பல விஷயங்கள் பண்ணிருக்கீங்க, எமோஷனலான பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க. இப்பவே நீங்க இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ஐ திங்க் யூ guys will make a fantastic couple together. நெக்ஸ்ட் வந்து நான் இது வரைக்கும் எந்த ஸ்டேஜ்லையுமே சொன்னதில்லை, இவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ என்றைக்குமே நான் லைஃப்பில் இதை விடக்கூடாது. ஸோ இவ தான் எனக்கு எல்லாமே. ஆல்ரைட். அவ்வளவுதானா? ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டீங்களே brother. இருக்காதே. 8 வருஷ லவ்வுக்கு எவ்வளவு கணக்கு இருக்கும், கணக்கு வழக்குகள் இருக்கும். கொண்டு வரலாமா? கணக்க கொண்டு வரலாமா? எஸ். ஓகே, லெட்ஸ் கால் ஃபார் தி கணக்குடா. Dear donut, donut என்ன கூப்பிடுவேன் because I like donut. 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ரிஷியஸ் கிஃப்ட் கிடைச்சது. கிஃப்ட்னால தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இவ்வளோ வருஷத்தில் உன்னை விட எனக்கு பெரிய கிஃப்ட் எதுவுமே இல்லை. உன் கூட எனக்கு இருக்கிற மெமரிஸ் இந்த ஒரு லெட்டரில் சொல்ல முடியாது. இருந்தாலும் நீ கேட்டதுனால இந்த லெட்டர் உனக்காக எழுதி தரேன். இந்த 8 வருஷத்தில் உனக்கு நான் எழுதுகிற ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர். உன் கூட நான் உன்னோட கை சேர்த்து நடந்த அந்த நாள்லேருந்து அந்த நாள் இன்னும் என் கண்ணிலே இருக்கு. நீ என்னோட கை பிடிச்சு நடந்த அந்த நிமிஷம் யார்கிட்டயும் தோணாத ஏதோ ஒரு உணர்வு உன்னோட கண்ணை பார்த்த உடனே ஃபீல் ஆயிடுச்சு. அப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன், நீ தான் என்னோட எல்லான்னு, உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு. இந்த 8 இயர்ஸ்க்காக மட்டும் இல்லை, என்னோட ஃபேமிலிக்காகவும் வெயிட் பண்ணதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நீ என்ன லவ் பண்ணுற மாதிரி என்னோட ஃபேமிலியையும் லவ் பண்ணுறது புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னோட லைஃப்பில் எனக்காக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் இன்னும் பெட்டர் பர்சனாக உன் முன்னாடி நிற்கிறேன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் வந்துட்டு சொல்லணும். நீ என்னோட லைஃப்பில் அப்பாவை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரியும். அவரோட பொசிஷனை என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது.
பட் ஸ்டில் அவரோட ஞாபகம் வராம உன்னை பார்த்துப்பேன்னு ப்ராமிஸ் பண்றேன். என்னோட லாஸ்ட் பிரெத் இருக்கிற வரைக்கும் உன்னை லவ் பண்ணி சேஃபா செக்யூரா ஹாப்பியா வச்சுப்பேன். லவ் யூ மை ஹார்ட் பீட். எந்த ஒரு பெண்ணுக்குமே வந்து அப்பா போலதா கணவன் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கேரிங், அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கணும்ன்றதான் எல்லா பெண்களுக்கும் ஆசை. அதே மாதிரி இந்த ஷோ மூலிமா இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நாங்கள் லவ் பண்ணி 8 years ஆச்சு. என் வீட்டில் வந்து நான் சொல்லலை 8 years-ஆ. ஸோ இந்த ஷோ மூலிமா தான் நாங்கள் வீட்டில் சொன்னோம். எங்கள் 2 பேர் வீட்லையும் ஓகே சொன்னாங்க. இந்த ஷோவால் தான் நாங்கள் சொன்னோம் தைரியமாக. 8 years-ஆ பயந்துட்டு இருந்தோம். ரொம்ப முக்கியம். இப்போ நாங்க பின்னாலே வின் பண்றோம், அதெல்லாம் தாண்டி எங்க லைஃப்ல நாங்க வின் பண்ணிட்டோம் பிகாஸ் ஆஃப் திஸ் ஷோ. சோ அதுக்கு we are very happy and thank you to Zee Tamil and everybody. இப்போ இந்த டோனட்டுக்காக நீங்க ஒரு ஸ்பெஷலான விஷயம் கொண்டு வந்திருக்கீங்களா, அதையும் கொடுத்துடலாமா? எஸ், கண்டிப்பாக. Can we have it please? ஒரு தனி போட்டோ கூட கிடையாது. ஆக்சுவலா நான் அதுக்கு ஃபீல் பண்ணேன். அது இருக்கும்போது தெரியல, அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் சோ. சிவா, நீங்க கண் கலங்கும்போது நம்பிக்கை வருது. நீங்க கண்டிப்பா அவளை ரொம்ப ஸ்பெஷலா பார்த்துப்பீங்க. இது உங்களுடைய கடிதம். குட். ஓகே, ஸோ நீங்களே சொல்லிட்டீங்க, மிஸ்டர் மிஸ்ஸஸ் கிலாடிஸ் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் டாஸ்க்கை மட்டும் கொடுக்கல, எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஸ்பெஷலான மொமெண்ட்டும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ கைஸ். ஸோ விரைவில் திருமணத்துக்கு எங்களை எல்லாரையும் கூப்பிடணும். கிலாடிஸாக நாங்கள் வரோம். எல்லாருமே எங்கள் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுவோம். கன்ஃபார்மாக வரணும். வந்து உங்களோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு தரணும். எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்களோட டச்சில் இருங்க. கண்டிப்பா. பாம்பு இருக்குல்ல கல்யாணத்துல சாப்பாடு. God bless you guys. Thank you so much. Thank you bro. Thank you. Most entertaining couple of Mr. and Mrs. Kiladis. வாங்க. Thank you so much. ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த செட்ல இங்க வந்து இந்த ஃபைனல்ல நாங்க நிப்போன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஸோ வந்து எனக்காக வந்து என்னுடைய மனைவி வந்து பிசிக்கலா வந்து இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம எனக்காக இந்த வெற்றி கோப்பைய பெறதுக்கான இந்த மேடைக்கு கூட்டு வந்திருக்கா. கோப்பையை பெறுவனா பெறமாட்டானா தெரியாது, இருந்தாலும் இந்த மேடைக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் அடுத்தது மை ஹார்ட் அந்தாண்ட ஐ வில் கிவ் கம்மிங். என் உயிரிலே கலந்த என் உறவுக்கு, என் உரியவளுக்கு, என் சுகன்யாவுக்கு, என் மூச்சு காற்றை இந்த பேனாவின் மையில் கலந்து உரிமையோடு நான் எழுதும் கடிதம். சமூக வலைதளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த காலத்தில் மனிதன் கருத்துக்களை வேண்டுமென்றால் ட்விட்டரில் சொல்லலாம். ஆனால் காலத்தால் அழியாத நம் காதலை லெட்டரில் மட்டுமே சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்பானவளே, உன்னை நான் சந்தித்த அந்த தருணம் என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத அதிர்ச்சி மிகுந்த தருணம். உன்னை சந்தித்த அந்த தருணம் சுருக்கமாக சொல்லணும்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் ட்விஸ்ட் என்ற பேர்ல தீபக் கொடுப்பாரே அந்த மாதிரி அதிர்ச்சி. ஆனா அது இன்ப அதிர்ச்சி. உன்கிட்ட பிடிச்சது நிறைய இருக்கு டார்லிங்.
உன்னுடைய பொறுமை, உன்னுடைய அமைதி, சிரிச்சா உன் கண்ணத்துல விழுகிற குழி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கருப்பு நயன்தாரா தான் டார்லிங். நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த தருணத்தை நான் எப்பவுமே உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உன்னை பத்தி இந்த 2 பக்கத்துல சொல்ல முடியாது. எனக்கு அடிஷனல் பேப்பர் தேவைப்படும். அதனால இன்னும் சொல்ல வேண்டியது என் மனசுல நிறைய இருக்கு. ஆனா ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால என் காதல் கடிதத்தை இப்போ முட்டுப்புள்ளி வைக்கிறேன். ஆனா காதலுக்கு இல்ல, மை பொண்டாட்டி சுகன்யா, ஐ லவ் யூ. ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு குட்டி தீபனோ இல்ல குட்டி சுகன்யாவோ உருவாக்க முயற்சி பண்ணுவோம். இங்க இதுக்கு வந்து முக்கியமான காரணமான மனோகரன், லட்சுமி, காசிலிங்கம், தினமணி, இவங்க 4 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கணும். அவங்க யாருன்னா எங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மாவும். அது மட்டும் இல்லாம எனக்கு நான் வந்து பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் நான். ஸோ எல்லாருமே இங்க வந்து பார்க்கும்போது ஒரு டாஸ்க் முடிக்கும் போதும் எல்லாரும் ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு அப்படி பண்ணும்போது நமக்கும் வந்து கொஞ்சம் இருக்கும். பட் வந்து இருந்தாலும் அது வந்து எனக்கு வந்து இயல்பா வர மாட்டேங்குது, வரல. பட் இப்ப எனக்கு நான் இந்த மூமெண்ட்ல ஒரே ஒரு தடவை ப்ளீஸ், அஃப்கோர்ஸ். அப்போ கொஞ்சம் கூச்சம் தான். That is so sweet. அந்த இன்னசென்ஸ் தெரியுது பாத்தீங்களா? ஐ திங்க் இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் பேர்டேல யாருமே கொடுக்க முடியாது. அவ்வளவு அழகான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. பட் டெஃபினெட்லி மெட்டீரியலிஸ்டிக்கா ஒன்று கொண்டு வந்திருப்பீங்கல்ல, அந்த கிஃப்டையும் கொடுத்துருங்களா தீபன்? கிஃப்ட் சுகன்யா என்னவா இருக்கும்? டக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு Open பண்ணுங்க. ஸ்பெஷலா பெருசா சிம்பாலிக்கா லவ் பேர்ட்ஸ் கொடுத்திருக்காரு. That's so cute. Okay, so காதல் ஜோடி புறாக்கள். உங்களுக்கு பேர் என்ன வைக்க போறீங்க? இவன் சக்கு, அவன் சிக்கு. சோ பச்சையா இருக்கிறவன் தான் சக்கு, ப்ளூ கலர்ல இருக்கிறவன் சிக்கு. வாவ், சக்கு சிக்கு, சுகன்யா and தீபன் ஒன்னாக சந்தோஷமாக இப்ப போய் உட்காருங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த மேல நடக்க போகுது. Wishing you guys all the best. அது வரைக்கும் Thank you, thank சக்கு you. சிக்கு, bye. ஓகே, சோ அடுத்தபடியா யாரை பார்க்க போறோம்? இன்னொரு செட் ஆஃப் லவ் பேர்ட்ஸ் தான் வர போறாங்களோன்னு தோணுது எனக்கு. நிச்சயமா. Let's welcome on stage Rahman and Farina. சீரியஸ்லி நான் இந்த மேடையில் இந்த மூமெண்ட் இங்கே நிற்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கிடையாது. நான் 3rd எபிசோட்ல எலிமினேட் ஆயிடுவேன் தான் நாங்கள் 2 பேருமே. முன்னாடிலாம் ஒரு டாஸ்க் அப்படின்னா மாமா வீட்டுக்கு போயிடலாம் தான் 2 பேருமே பேசுவோம். பட் இப்போலாம் ஒரு டாஸ்க்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பண்ணிடலாம், உன்னால முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது வந்து இட்ஸ் லைக் சீரியஸ்லி இட்ஸ் லைக் அ ட்ரீம். எல்லாருமே வீக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கிடையவே வி ஆர் த ஸ்ட்ராங்கெஸ்ட் அப்படின்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம். அது போதும். அண்ட் யாருக்கு அது சொல்றோமோ இல்லையோ நமக்கு அதை சொல்லிக்கணும் சத்தமா, that I am not weak அப்படின்னு நீங்க உங்களுக்கு சொல்லிட்டீங்க பாருங்க. that's what matters most. and Rahman, surprise time. அன்பு மனைவிக்கு, நான் உனக்கு லவ் லெட்டர் எழுத எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதே இல்லை. இன்னைக்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி மேடையில் ஒரு லவ் லெட்டர் எழுத எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதுதான் நான் உனக்கு எழுதுற முதல் லவ் லெட்டர்னு நினைக்கிறேன். நீ வந்து என்னோட மனைவி மட்டும் இல்லை,
அதுக்கும் மேலே என்னோட அம்மா. போன வருஷம் என்னோட அம்மா தவறிட்டாங்க. அவங்க இறக்குற தருவாயில் நான் எவ்வளோ தோண்டு போயிருந்தேன் அப்படின்றது வந்து உனக்கே தெரியும். பட் என்னோட அந்த விஷயத்தில் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நீ பங்கெடுத்து என்னோட அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை நீ பூஸ்டப் பண்ணி கொண்டு வந்தது. எனக்கு பொதுவாக கோவம் கொஞ்சம் அதிகமாக வரும் வீட்டில். நீ ஏன் சொல்லுவ ஏன் இப்படி கோவப்படுற அப்படின்ட்டு. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா அதுக்கெல்லாம் ஒரு பிக் சாரி சொல்லிக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். ஆக்சுவலாக இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி ஃபினாலே நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் நினச்சோம். உன்னை தாண்டி எனக்கு எந்த விஷயமும் எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த மேடை நம்ம பேபியோட விஷ் தான் அப்படின்னு நீ ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். நம்ம பேபி நம்ம கிட்ட நிச்சயமா திரும்பி வந்துருவா. லவ் யூ அண்ட் லவ் யூ சுகா. கரீனா கையில இதே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு குட்டி ஜூராவை நாங்க கூடி சீக்கிரம் பார்க்கணும். God bless you. விழுந்த பின் உறவு வரும், நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே, உறவெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினங்கும் கீழே. நிறைய எமோஷன், நிறைய ரொமான்ஸ், நிறைய ஹாப்பினஸ், a lot of love. எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய ஃபியரை உடைச்சு அடிக்கணும் அப்படின்னு 4 அழகான கப்பல்ஸ் சந்திச்சோம். Time for us to meet the final, the 5th couple. Yes, last but not least, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இப்போதைக்கு யாருன்னு சொல்லிட்டு சித்தார்த் and பிரியா. தன்னுடைய பெட்டர் ஹாஃப் உடைய கையை பிடிச்சுக்கிட்டு சித்தார்த் மேடைக்கு வரும்போது உண்மையிலேயே the relationship has gone to another level அப்படின்னு சித்தார்த்தன் பிரியா பாக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. சித்தார்த், உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த ஹோல் ஜர்னி? ஒரு ரவுண்டுக்கும் எனக்கு சில பேர்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாவே இருந்தது. இவ்வளவு வருஷம் ஆச்சு நம்மளுக்குள்ள ஏன் அந்த மாதிரி ஒரு கம்பேட்டபிலிட்டி வரலன்ற ஒரு தாட் வந்தது. டெய்லி சண்டை நடக்கும் ஆஃப்டர் டாஸ்கோட இது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும் வீட்டுக்கு போனோன்னு. எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு தப்பு புரிஞ்சுது என் மேல. என்னன்னா, ஐ ஸ்டார்டட் கம்பேரிங் வித் அதர் பேர்ஸ். அவங்களுக்குள்ள ஒரு கம்பேட்டபிலிட்டி இருக்கு, நம்மளுக்கு ஏன் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அது அவங்களுக்கு கரெக்டாக கம்யூனிகேட் ஆகலையா என்னன்னு தெரியல. அவங்க ஷீ டுக் இட் பேட் அண்ட் ஐ திங்க் we ourselves have gone to the next level of understanding now. So I'm very happy about that. சூப்பர் சித்தார்த். சோ என்ன ஸ்பெஷலான விஷயம் இப்போ இந்த மேடையில பார்க்க போறோம்? 4 பேர் லெட்டர் கொடுத்துட்டாங்க, நான் கொடுக்கலன்னு என்ன வருது? ஹாய் பொண்டாட்டி,
இந்நாள் வரை எனது வாழ்க்கை பயணம் உன்னுடன் சீராகவே இருந்தது. எனினும் நமக்குள் புரிதலில் பல பிரச்சனைகள். நாம் உன் மீது கவனம் கொள்ளவில்லை, நேரம் பகிரவில்லை என்பது உன் தரப்பு கவலைகளாக இருந்தது. சரி செய்யும் முயற்சியில் பலமுறை ஈடுபட்டு தோற்றேன். இம்முறை நாம் சேர்ந்து நேரம் பகிரவும் பல சாதனைகள் புரியவும் ஒரு அரிய வாய்ப்பு என்னை நோக்கி வந்தது. இந்த போட்டியில் பங்கேற்பதன் மூலம் உன் ஆசைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு, உன்னுடன் வெகு நேரம் ஒன்றாய் கழிக்கும் ஒரு அரிய வாய்ப்பு, ஒன்றாய் பேசி எண்ணங்களை பகிர்ந்து செயல்படுத்தும் வாய்ப்பு, இதுவரை வெளிநாட்டிற்கு என்னுடன் செல்லும் முன் ஆசையை நிறைவேற்றும் ஒரு வாய்ப்பு, வேலை பற்றியும் அதில் உள்ள கால தாமதங்கள் பற்றியும் உனக்கு புரிய வைக்கும் வாய்ப்பு. இவற்றிற்கெல்லாம் மேலாக உன்னை ஒரு சாமானிய பெண், திறமையற்றவள் என்றெல்லாம் இழிவு செய்து பிற பெண்களுடன் ஒப்பிட்டு பேசிய எனது எண்ணங்கள் தவறு என்று எனக்கு புரிய வைத்த என் வாழ்க்கையின் மாபெரும் பொக்கிஷமான வாய்ப்பு. அதை கைப்பற்றினேன், புரிந்தும் கொண்டேன். இன்று முதல் இம்மாற்றங்களை சந்தோஷமாய் ஏற்று நீ இதுவரை எனக்காக எப்பொழுதும் இருந்திருக்கிறாய். அதற்கு நன்றிகள் பல. உனக்காக நான் பல சமயங்களில் இருந்ததில்லை, அதற்கு மன்னிப்பாயா. உன் அன்பு கணவன். சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே, உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே. He will have everything in mind. பட் ஆனா எதுவுமே வந்து ஓப்பனா வந்து ஷேர் பண்ண மாட்டான். எல்லாருமே வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு விஷயத்துல கூட வந்து நான் வந்து அது I should not see him cry. அது ரொம்ப எமோஷனலாவே எதுவுமே எமோஷனலாவே ஆக மாட்டான். He will keep everything within himself. And I am really happy that he shared, he opened his heart and poured it out. I had a lot more, but சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே. இப்ப நீங்க அந்த கடிதத்துல எழுதி இந்த வார்த்தைகளும் நீ ஒரு சாமானியவளோ அப்படின்னு நான் நினைத்ததை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்ததுன்னு, அந்த ஒரு வாய்ப்பை நீங்க இவங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு கொடுத்தீங்களோ இல்லையோ, ஐ எம் த பெஸ்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அண்ட் ஐ திங்க் ஒரு மனைவிக்கு அதை விட ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் இருக்கவே முடியாது. ஐ கேன் வவுச் ஃபார் இட். தன்னுடைய கணவர் நான் தான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கணும் தான் இங்க இருக்கும் ஒவ்வொரு பெண்ணுமே யோசிக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் தாட். ஐ ட்ரெஸ் அப் ஃபார் மை ஹஸ்பண்ட், ஐ எம் கெட்டிங் ரெடி ஃபார் மை ஹஸ்பண்ட், ஐ குக் ஃபார் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு செய்யற விஷயங்கள் எல்லாமே என் கணவருக்காக சிறந்ததாக செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பெண்மணிகள்ல கண்டிப்பாக பிரியாக்கும் ஒரு ஸ்பெஷலான இடம் உண்டு. அண்ட் அது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நடந்திருக்குன்னா டெஃபினெட்லி a big round of applause to the team of Mr. and Mrs. Kiladis. சித்தார்த், ஐசிங் ஆன் தி கேக் எங்க? எதிர்பார்ப்பீங்க ஜென்ரலா இது இருந்தா நல்லா இருக்குமே, சித்தார்த் கொடுத்தா நல்லா இருக்குமே ஏதாவது யோசிக்கிறீங்களா? ஒண்ணே இருக்கு. என்னது? ரொம்ப நாள் வந்து அவர்கிட்ட எனக்கு ஒரு படவை வாங்கி தர கேட்டிருக்கேன் நான். வாவ், அண்டர்ஸ்டாண்டிங் பில்ட் ஆயிடுச்சு. கம்பேட்டிபிலிட்டி ஏரியாச்சு, அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஏரியாச்சு. கொலுசு ஆக்சுவலா என்னன்னா, இது வந்து நாங்க லவ் பண்ற டைம்ல வந்து ரொம்ப சர்ப்ரைஸா வந்து எனக்கு ஒரு கொலுசு வாங்கி கொடுத்தாங்க. தட் வாஸ் ரியலி ஸ்பெஷல். தேங்க் யூ சோ மச். ஆனா நைட்டோட நைட்டா போய் இந்த புடவையும் இந்த கொலுசையும் பர்சனலாக வாங்கிட்டு வந்த சித்தார்த்துக்கு நேத்து முடி வெட்ட டைம் ஆச்சு. அதுக்கு தான் அதனாலதான் எக்ஸ்ட்ரா டைம் 4 மணி நேரம் முடி வெட்டுறேன் அப்படின்னா. Yes, it's time for the big moment of the day. Yes, of course, and it's time for the awards. Yes, ஏன்னா நம்மளுடைய மிஸ்டர் மிஸ்ஸஸ் கிளாடிஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. ஒரு டாஸ்க்கும் பண்ணும்போது அர்ச்சமா நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நிறைய பேருக்கு ஆடியன்ஸ்க்கு தெரியாது. ஏதோ போறாங்க, ஏறாங்க, குதிக்கிறாங்க, வராங்க, போறாங்க. ஆனால் ஒவ்வொரு டாஸ்க்கு பின்னாடியும் பல வாரங்களுக்கான உழைப்பு இருக்கு. 200க்கும் மேற்பட்ட டெக்னீஷியன்ஸ், இப்போ எல்லாருடைய எஃபிஷியன்ட் எஃபர்ட் எல்லாமே இதுல இருக்கிறதுனால தான்
இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாகவும் இவ்வளவு என்ன சொல்றது ஒரு டேரிங்கான ஒரு ஷோ கண்டிப்பா. ஸோ முதல் அவார்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அவார்ட். காரணம் பார்த்தீங்கன்னா சேஃப்டியோட இந்த டாஸ்க்குகளை டிசைன் பண்றதுல இருந்ததுலேருந்து இதுல சேஃப்டின்ற விஷயத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஒரு இதை விட்டு கொடுக்காம அந்த சேஃப்டியில் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கக்கூடிய எங்களுடைய ஸ்டண்ட் டைரக்டர் தான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆனர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ கேன் வி ஹேவ் அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் ஹார்ஸ் சுரேஷ். இன்னைக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய மாஸ்டரா இந்த இடத்துக்கு நான் வந்து நிற்கிறதுக்கு காரணம் ஒரே ஒருத்தர் தான், என் நண்பர் தீபக். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு அவார்டும் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு அவார்ட், ரொம்ப ஒரு டிசர்விங்கான அவார்டு தான் கண்டிப்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு சேஃப்டி முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோமோ அதே போல அட்டென்ஷன், மெடிக்கல் அட்டென்ஷன்றது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா ஏகப்பட்ட இதுல வந்து எவ்வளவு பேர் எக்ஸாஸ்ட் ஆயிருக்காங்க, ஒரு வாட்டி வந்து எத்தனை பேர் ஆம்புலன்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது அந்த டாஸ்க் பண்ண ஒருத்தருக்கும் கண்டிப்பா தெரியும். ஸோ 2 சீசன்லாக எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தது டாக்டர் சசி. ஸோ தேங்க்யூ ஃபார் த மெடிக்கல் சப்போர்ட். ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். ஓகே, அடுத்தபடியாக ஒரு ரொம்ப ஸ்பெஷலான அவார்ட். கில்லாடிஸ்க்கு ஒரு தனி டோன் இருக்கும் பாத்திருக்கீங்களா? எப்பவுமே ஒரு மாதிரி ஒரு ராய்ஸ் லுக் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து மெயினா வந்து ஒர்க் பண்றது வந்து எங்களுடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட். அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல முக்கியமான ஒரு நபர் கண்டிப்பா எங்களுடைய ஆர்ட் டைரக்டர் மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியா வந்து இன்னொரு முக்கியமான ஒரு அவார்ட், ஃபேர் பிளேக்கான வந்து ஒரு விருது நம்ம கண்டிப்பா இப்ப கொடுத்தே ஆகணும். ஓகே, சோ அதுக்கு நம்ம கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்கலாம். சோ யாருக்கு ஃபேர் பிளே போகும் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், யூ ஆர் ரைட், கார்த்திக் அண்ட் ரதி. அடுத்தபடியா ஒரு முக்கியமான அவார்டு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். காரணம் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி இது வந்து ஒரு சாதாரண நிகழ்ச்சி கிடையாதுன்றத இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த நிகழ்ச்சி பாக்குறவங்களுக்கு தெரியும். பிரம்மாண்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எவ்வளவு மேக்ஸிமம் காட்ட முடியுமோ எவ்வளவு செலவு பண்ணி சில டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்தியாவிலே முதல் முறையாக அப்படின்றதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அதை கரெக்டாக வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் ஹவுஸை தான் வந்து கண்டிப்பாக இப்போ நம்ம அவார்ட் பண்ணி ஆகணும். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கண்டிப்பாக நம்ம லைட் ஹவுஸ் மாதிரி டாலா நிக்கணும். அப்படிப்பட்ட ஃபேண்டாஸ்டிக்கான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் our dearest லைட் ஹவுஸ் டீம் மேடைக்கு வெல்கம் பண்ண போறோம். Can we have the team members of லைட் ஹவுஸ் productions to join us on stage? And Deepak, ஒரு அவார்டு நான் வந்து கொடுக்கணும்னு இந்த மேடையில் ஆசைப்படுறேன். 13 வாரம் 13 வித்தியாசமான டாஸ்க். இந்த டாஸ்கை யோசிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்குல்ல? கண்டிப்பா. யார் பாவங்க? டாஸ்க் டீம் தான். எப்படி இவ்வளவு வித்தியாசமாக யோசிக்கிறாங்க, எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னு அதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட் போடக்கூடிய அந்த டாஸ்க் டீம் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். Can we have the task team on stage please?
Mr. and Mrs. Kiladi's grand finale and I am so excited. 5 couples 13 சிறப்பான வாரங்கள் எத்தனை வித்தியாசமான டாஸ்க். தீபக் அடுத்தது என்ன? Mr. and Mrs. Kiladi season 2 டைட்டில் வின்னர் யார் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். அதுக்காக request the 5 deserving contestants to come on stage. வாங்க. Mr. and Mrs. Kiladi. நீங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு மேடையில நிக்கிற இந்த தருணத்தை எப்படி கேப்சர் பண்ணாம இருக்க முடியும்? ஒரு செல்ஃபி மொமெண்ட், ஆனா ஒரு ஸ்பெஷலான செல்ஃபி மொமெண்டா இருக்க போகுது. எஸ் மெகா டாஸ்கோட பிகினிங்ல நம்ம பார்த்துட்டோம். நிப்பான் பெயிண்ட் கலர்ஃபுல் கம்பேனியன் கான்டெஸ்ட், அது ஒரு செல்ஃபி கான்டெஸ்ட் வச்சிருந்தோம். லட்சக்கணக்கான பேர் அதுக்காக வந்து அப்ளை பண்ணிருந்தாங்க. பட் அதுலயும் ப்ராப்பரான ஒரு அழகான செல்ஃபில வந்து செலக்ட் ஆன லக்கி வினர்ஸ் இங்க இருக்காங்க. சார் அண்ட் மேம் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். வாங்க. They are the winner of the contest. Congratulations. அதையும் தாண்டி இன்னைக்கு நிப்பான் பெயிண்ட் ஓடிய இந்த பியூட்டிஃபுல்லான செல்ஃபி கான்டெஸ்ட்ல நீங்க வின் பண்ணிருக்கீங்க. சோ நிப்பான் பெயிண்ட் ஓடிய உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க. I would like to thank Nippon Paint for giving us this opportunity. Nippon Paint வந்து பியூட்டி அண்ட் இனோவேஷனுக்கு ஒரு ஐடியல் கன்காக்ஷன் நான் சொல்லுவேன். நம்ம வந்து ஹவுஸுக்கு ஒரு வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணணும்னா நிப்பான் பெயிண்ட் யூஸ் பண்ணா it will add colors of life. So beautifully said. Nippon Paint will certainly add colors of life அப்படின்னு அழகா சொல்லிருக்காங்க. Yes. In fact வந்து ஒரு சின்ன இது ஆஃப் த கேமரா இருக்கலாம் கூட நான் கூட எங்க வீட்டுக்கு வந்து நிப்பான் பெயிண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். அச்சமா ஃபுல்லி நிப்பான் பெயிண்ட் தான். வாழ்த்துக்கள்ரா. So நிப்பான் பெயிண்டோட அந்த பியூட்டிஃபுல் மொமெண்ட்டை இப்போ இங்க கேப்சர் பண்ணிக்க போறோம். So would you ask for a quick selfie Deepak? Yes, but நிப்பான் செல்ஃபி நம்ம எடுக்கணும்னா நிப்பானுடைய ஐகான் நம்ம கிட்ட இருந்தே ஆகணும். So நிப்பான் பெயிண்ட் லாபி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வந்து எல்லாருமே நிப்பான் பெயிண்ட் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணி கவர் பண்ணது அந்த மேஸ்காட், இந்த நிப்பான் பெயிண்ட் லாபி. ரொம்ப ஃபேமஸான பெயிண்ட் லாபி, எல்லாருக்கும் பிடிச்ச பெயிண்ட் லாபி. இன்ஃபேக்ட் நம்ம பல நிகழ்ச்சிகளில் வந்து அந்த பெயிண்ட் லாபிஸ் வந்து கொடுக்கும் போது வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருக்காங்க, என் பசங்களுக்கு வேணும் வந்து பெயிண்ட் லாபி கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை நிகழ்ச்சிகள் அந்த லாபி கூட நீங்க டான்ஸ் ஆடி இருக்கீங்க தீபக்? ஆமா. சோ அதுதான் வந்து மேஸ்காட் ஆஃப் நிப்பான் பெயிண்ட். சோ அந்த மேஸ்காட் நிப்பான் பெயிண்ட் லாபி கண்டிப்பா இப்ப நமக்கு தேவை. Thank you, Mrs. and Mr. Shivakumar, for coming all the way. So I hope you enjoyed the finale. Okay, thank you so much. Please do join us and let's cheer up for them. Thank you, ma'am. Thank you so much, sir. Thank you very much. Mangal. எல்லாருமே இந்த ஒரு தருணத்துக்காக தான் இத்தனை வாரங்கள் இவ்வளவு முயற்சி உங்களுடைய பயத்தை எல்லாத்தையுமே தாண்டி வந்திருக்கீங்க. So wishing you guys all the best and may the best win. வின் பண்ணாதவங்க கவலைப்பட வேண்டாம், பிகாஸ் உங்களுடைய best part of your life உங்களுடைய பார்ட்னர் உங்க கூட வீட்டுக்கு போறாங்க. What more do you need? So Deepak, are we ready? Yes, so let's start off with the second runner up, starting from 5 4 3 2 1, and the second runner up is Deepan and Suganya. Mr. and Mrs. Kiladi, get ready for another day. Life partner number, illa katina bumble, kanjarail adiredi kaattum jodi san Kiladi. Anpa konjiye pesi, ariva konjam yosi, sandosham dhaan ennalume samsaratha nesi. Mr. and Mrs. Kiladi. Zee Tamil வழங்கும் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள prize money. Congratulations Deepan and Sukanya, the second runner-up of Mr. and Mrs. Kiladi's. Okay, and அடுத்தபடியாக first runner-up ரொம்ப டஃப்பான கண்டஸ்டண்டா மாறின ஒரு ஃபர்ஸ்ட் ரன்னர் தான் பார்க்க போறோம். And we go to countdown 5 4 3 2 1
one, and the first runner-up is and the first runner-up is Rahman and Farina. Mr. and Mrs. Khiladi, get ready for another day. Life partner number illa katina bambu kanjarail adiredi kaatum jodi san khiladi anba konjiye pesi ariva konjam yosi sandosham dhaan ennalume samsaratha nesi Mr. and Mrs. Khiladi get ready for another day Mr. and Mrs. Khiladi get ready for another day runner-up Rahman and Farina காக ஜீ தமிழ் வழங்கும் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காசோலை வாழ்த்துக்கள். வாவ், பல வாரங்கள் முடியாது 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க களத்துல இறங்குறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சவங்க இன்னைக்கு களத்துல இறங்கி the first runner-up ஆக வந்திருக்கீங்க Rahman and Farina. வாழ்த்துக்கள், congratulations and wishing you many many more. Alright, so Deepak and these amazing families here. உங்களை எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு, பெருமையாக இருக்கு, வியப்பாக இருக்கு. And yes, அந்த மொமெண்ட் வந்தாச்சு. That one couple. 13 வாரங்கள். What fantastic task. And Deepak. Yes, Mr. and Mrs. Khiladi season 2 உடைய title winner யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் with a lovely countdown of 10. Okay? So, shall we start? Yes, please. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. And the title winner Alright, and Siddharth, இத நீங்க இவங்களுக்கு போடணும்னு ஆசைப்படுறேன். Congratulations to our gold medalists, the winners of Mr. and Mrs. Khiladi's Season 2! ஜீ தமிழ் வழங்கும் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள check for our winners of Mr. and Mrs. Khiladi's Season 2 for an amount of 3 lakh rupees. வாழ்த்துக்கள். Alright, so I think இந்த பியூட்டிஃபுல்லான ஜர்னில வெற்றி அப்படின்றது இந்த ட்ரோஃபி, இந்த மெடல், இந்த காசோலியை தாண்டி பிரியா உங்களுக்கு மிகவும் அதிகம். ஒரு அழகிய கடிதம், ஒரு அழகான சேலை, கொலுசு and இந்த வெற்றி. ஒரு சில வார்த்தைகள். அது இருவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஓட இம்ப்ரூவ்மெண்ட். Really என்னால அதை எக்ஸ்பிரஸே பண்ண முடியல. How happy I am. It just started with we just wanted to try and after that I started doing for him and then I can't even believe we came to finals. I mean, it's just that, you know, I really can't believe this. What a fantastic deserving couple. Siddharth and Priyadarshini, வாழ்த்துக்கள். Yes, and Mr. and Mrs. Khiladi's இந்த அற்புதமான பயணம் ஆரம்பிச்சு 13 வாரங்களை தாண்டி இன்னைக்கு இந்த கிராண்ட் ஃபினாலேல
வின்னர் யார், டிசர்விங்கான அந்த வின்னர் கப்புள் யார் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிட்டோம். சோ பெருமையா நீங்க சொல்லிக்கலாம், we are Mr. and Mrs. Kiladis அப்படின்னு சொல்லிட்டு. Absolutely. And உங்களுக்காக நிப்பான் வழங்கும் Blobbies special gifts coming your way. And Levista Instant Coffee வழங்கும் gift hampers to the winners. Alright, and இந்த நிகழ்ச்சிக்கு one of the biggest strengths ஆக இருந்த the one and the only, the undeniable, எங்க வீட்டு செல்ல பிள்ளை தீபக் அவர்களுக்கு நன்றி மட்டும் கிடையாது. இந்த கிராண்ட் ஃபினாலேயோட இந்த அழகான தருணத்துல it's time for all of us to wish him a very very happy birthday. So எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய அன்பான தீபக் அவர்களுக்கு let's all sing the birthday song together. Alright, and இந்த தருணத்துல MMK டீமின் சார்பாக எங்கள் அன்பான தீபக் தின்கர் அவர்களுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன gift. So this will be very close to my heart and it means a lot. Thank you so much, Director Sir, for handing this over to me. Thank you so much. Yes, Archuma. So அடுத்த பிரம்மாண்டம் மிகு விரைவில் ரெடி ஆயிட்டே இருக்கு. பட் அது வந்து இன்னும் பயங்கர ரெடியா இருக்க போகுது. டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஜூனியர்ஸ் வர போறாங்க. குட்டி குட்டி பேக்கேஜஸ் இருக்க போறாங்க. படா படா தமாக்கா இருக்க போறாங்க. சோ டிஜேடிக்காக நான் ஒரு எக்ஸைட்டடா இருக்கேன். சோ குட்டி குட்டி பசங்க ஹேண்டில் பண்றது எப்படின்றது அர்ச்சுமாக்கு தான் நல்லா தெரியும். Yes, I am the expert in that. But yes, சரிகமாபால குட்டீஸ் இருக்கும்போது அவ்வளவு ஜாலியா இருக்கு. டான்சிங்ல எப்படி இருக்கு தீபக்? அட்டகாசமா தான் இருக்கு போகுது. It's bye from all of us from here at the beautiful Mr. and Mrs. Kiladis Season 2 family. Take care and we'll see you soon. Tada! நன்றி, வணக்கம்.